டாரடெக் சோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ் தகுதித்தாள் தேர்வு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பொதுத்தமிழ் பாடத்திட்டம் அப்படிங்கிறது மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. அப்போது நம்ம அந்த தமிழ் தகுதித்தாள் தேர்வில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அதிகப்படியான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் இலக்கணத்தில் அதிகமான மதிப்பெண்கள் வந்து பெற முடியும். இன்னும் இப்படி கொஷின் கேட்பாங்களா, அப்படி கொஷின் கேட்பாங்களா, நிறைய டவுட்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக முழுசாக நல்லபடியாக பார்த்து உங்களோட ப்ராக்டிஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்ணெழுத்து, அதாவது ஓவியங்களுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓவியக்கலை அப்படிங்கிற ஒரு பாடத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ சங்க காலத்தில் ஓவியங்களை டேஷ் என்று அழைத்தனர் அப்படின்னா கண்ணெழுத்து. அடுத்தது பாருங்கள், நேர்கோடு வளைகோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்கள் டேஷ் என அழைத்தனர், கோட்டோவியங்கள் அப்படின்னு வரும். ஆனால் இங்கே நம்ம கொடுத்துருக்கிற வேர்டு கண்ணெழுத்து. அப்போ அது இந்த நிரப்புகைக்கு தான் கரெக்டாக இருக்கும். வண்ணங்கள் குழப்பக்கூடிய பலகை என்ன சொல்லுவாங்கன்னா வட்டிகை பலகை அப்படின்னு சொல்லுவாங்க. கரித்துண்டுகளால் மட்டும் வரையக்கூடிய ஓவியங்களை புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. புனையா ஓவியம் புறம்போந்தன்னன்றது மணிமேகலையில் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். அப்போது இந்த அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்துல சேர்க்க அப்படிங்கும்போது கண்ணெழுத்துங்கிறது ஆப்ஷன் ஏக்கு பொருந்தும். அடுத்தது, அடைப்புக்குள் இருக்கக்கூடிய ஒளிமரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பேசும், எது பேசும்? கிளிதான் என்ன செய்யும் அப்படின்னா பேசும். குயில் கூவும், மயிலாகவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, டேஷ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். இது என்னன்னே தெரியலப்பா, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், குழப்பமாகவே பார்த்துட்ருக்கேன் அப்படின்றதான் இதுக்கு சரியான இணைப்பு சொல். அதாவது இது கோயிலா தேரான்னு தெரியல, உடனே நான் குழப்பத்தோடு பார்த்தேன்னு சொல்ல மாட்டோம். மேலும் நான் குழப்பத்தோடு பார்த்தேன்னு சொல்ல மாட்டோம். ஏனெனில் நான் குழப்பத்தோடு பார்த்தேன்னு சொல்ல மாட்டோம். அதான் தெரில, அதனால தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வேர்டெல்லாம் நீங்கள் வந்து சொல்லி பார்த்தீங்கனால இந்த இணைப்பு சொற்களை வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது 4வது கேள்வி, சரியான வினா சொல்லை தேர்ந்தது. நெல்லையப்பர் கோயில் டேஷ் உள்ளது, எங்கு உள்ளது? வினாச்சொல் என்ன கேட்போம், எங்கு இருக்குது. நெல்லையப்பர் கோயில் எதற்கு இருக்குன்னு கேட்போம், எவ்விடத்தில் இருக்குன்னு கேட்போமா? நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது, அது எவ்விடம் அப்படிங்கிறத தான் இன்னொரு வார்த்தையாக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்னா எங்கு. அடுத்தது, பொருத்தமான காலம் கண்டறிக. போட்டியில் வென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டியில் அவர் தான் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. நமக்கு தெரியும், இத்து இட்டு இரு இன்னு வந்தாலே என்னது அப்படின்னா இறந்த கால இடைநிலை. இங்கே என்ன வந்திருக்கு, வென்றார் இன்னு வந்திருக்கு. அப்போ இது இறந்த காலம், இங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தவறு. மேடையில் பேசுகிறான், பேசுகிறான்னா இப்போ பேசிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். இப்போ சொன்ன மாதிரி கிரு கின்று ஆனின்று அப்படின்றது நிகழ்கால இடைநிலை. இங்கே பார்த்தீங்கன்னா கிரு அப்படின்றது இருக்குது. அப்போ இது நிகழ்காலம், இங்கே எதிர்காலம் இருக்குது. ஸோ இதுவும் தவறு. தடுப்பூசி செலுத்தினேன், தடுப்பூசி போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி இத்து இட்டின்னு இறந்த கால இடைநிலை, இங்கே இத்து இருக்குது. அப்போ இறந்த காலம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. பள்ளிக்கு செல்வேன், இப்பும் இவ்வும் எதிர்கால இடைநிலை, இங்கே இவ்வு இருக்குது. செல்வேன் இது பிரிச்சிங்கன்னா இவ்வு கூட்டல் கே. அப்போ இது எதிர்காலம், இங்கே இறந்த காலம்னு இருக்குது. அப்போ முதல் 1 2 4 தவறு, 3 மட்டுமே சரி. அடுத்தது, பொருத்தமான காலம் கண்டறிக. மிதிவண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்பும் இவ்வும் எதிர்கால இடைநிலை, ஓட்டுவேன். சரிங்களா? அப்போ இது சரி. திடலில் ஓடினேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஓடிட்டேன், ஏற்கனவே நான் ஓடினேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இத்து இட்டிருன்னு இறந்த கால இடைநிலை, இங்கே எதிர்காலம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது தவறு. அடுத்து, பெயர் சூட்டினார். பெயர் சூட்டினார், பெயர் ஏற்கனவே வச்சுட்டாரு. இத்து இட்டு இன்னு இறந்த கால இடைநிலை, சூட்டினார் முடிஞ்சு போச்சு அந்த விஷயம். அப்போது இறந்த காலம், நீங்கள் நிகழ்காலம்னு இருக்குது. ஸோ தவறு. அடுத்து, வீட்டிற்கு செல்வேன். இப்பு இவ்வு வந்தால் எதிர்கால இடைநிலை, செல்வேன் இவ்வு வந்திருக்கு, இங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குற்றம் தவறு. அப்போது ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்து, பொருத்தமான காலம் கண்டறிக. நாங்கள் வருவோம் அப்படின்றது இப்பும் இவ்வும் வந்தால் எதிர்காலம், நாங்கள் வருவோம் அப்படின்னா நாளைக்கு வருவோம்னு அர்த்தம். அப்போ எதிர்காலம், இங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. அவன் வருகிறான். கிரு கின்று ஆனின்று அப்படின்னு வந்துச்சுன்னா நிகழ்கால இடைநிலை, இங்கே இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வருகிறான் இருக்குது. இப்போ இதுவும் தவறு. அவை வருகின்றன, இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. கிரு கின்றுன்னு வந்தால் நிகழ்காலம், இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரி. அது வந்தது, அது வந்துருச்சு. இத்தி இட்டிருன்னு இறந்த கால இடைநிலை, இங்கே எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. ஆப்ஷன் சி தான் சரி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு, பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத ஒரு தொடரை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முருகா வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இது பேச்சு வழக்கு சொல். முருகா வந்துட்டியா, முருகா வந்துட்டியா, இது எல்லாமே பேச்சு வழக்கு சொல். முருகா வந்து விட்டாயா அப்படிங்கிறது தான் என்னது அப்படின்னா கரெக்டான எழுத்து வழக்கு சொல்.
சரியான நிறுத்தற்குறி உடைய சொல்லை கண்டறி. இந்த நிறுத்தற்குறிகள் அப்படின்றது ஒரு 2 லெசனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும். எங்கே கால் புள்ளி, எங்கே அரை புள்ளி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். காகத்திற்கு காது உண்டா அப்படின்னு கேட்கும்போது ஒரு கேள்விக்குறி. அதற்கு காது கேட்குமா அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு கேள்விக்குறி. அப்படி தான் போடணும். ஆச்சரியக்குறி போடக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறோம். அப்போ ஆப்ஷன் சி. ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்துல என்ன போடணும்? அரை புள்ளி. இப்போது ஒரே எழுவாய் முக்கணிகளில் மா, பழா, வாழை மூன்றும் மிகுந்த சுவையுடையது. இவை மூன்றுமே மிகுந்த சுவையுடையது அப்படின்னு சொல்லும் போது ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடருது, அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அரை புள்ளி போடணும். வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடர் எது அப்படின்னா வியப்புக்குறி, ஆச்சரியக்குறி நம்மலாம் வந்துட்டு படிச்சிருப்போம். உணர்ச்சி வாக்கியம், என்னே அழகு அப்படின்னு சொல்லும்போது அப்போது தமிழின் இனிமை தான் என்னே, வியப்புக்குறி இந்த இடத்துல போடணும். இதுதான் வியப்புக்குறி. இப்போ ஆப்ஷன் சி. அடுத்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவர்களுக்கு மன்னரும் பணிந்தனர். அதாவது கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்பால் புலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய உதாரணமாக காக்கை படினியார், ஔவையார், இவங்க எல்லாருக்கும் மன்னரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பணிந்தனர். மன்னரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மன்னனும்னு கொடுக்கல, ஒரே ஒருத்தன் கொடுத்தாதான் நம்ம பணிந்தான் அப்படின்னு சொல்லணும். மன்னரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பணிந்தனர்ன்ற பலர்பால் வினைமுற்று விகுதி. அப்போது ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்த ஆப்ஷன்லாம் பாருங்கள். கல்வி நலம் பெற்ற பெண்பால் புலவருக்கு மன்னரும் பணிந்தான் இருக்கு, பணிந்தனன் இருக்கு, பணிந்ததுன்னு இருக்கு. அப்போ இது மூணுமே பொருந்தாது. அடுத்து ஒருமைப்பன்மையற்ற பிழை தொடர் எது? தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தமிழர்களினுடைய வாழ்க்கையில் இசை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு சிறந்த இடத்தை பெற்றுள்ளது. அதாவது தமிழர்களின் வாழ்வில் இசை அப்படிங்கிறது ஒரு உயிரற்ற ஒரு விஷயம். இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா? இசைகள்னு அவங்க சொல்லலை, இசைகள்னு நம்ம சொல்லவும் முடியாது. இசை அவ்வளோதான், இசைக்கலை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து ஒருமைப்பன்மையற்ற பிழையற்ற தொடர் எது? இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது. இலக்கிய கூறுகள்னு இங்கே பன்மையாக கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே அதுன்னு ஒருமை விகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ வராது. அப்போ என்ன வரணும்? போன்றவை அப்படின்னு வரணும். அடுத்து 2வது கூட்டிருப்பாருங்க. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு மாதிரி. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து பாருங்க, இங்கே கூறுகள்னு இருக்கு, போன்றவைன்னு வரணும். இங்கே போன்றனன்னு இருக்கு, இங்கே போன்றனர்ன்னு இருக்கு. இப்போ இந்த கூற்றுகள் எல்லாமே சரி, பி மட்டும் கூற்றுகள் எல்லாமே தவறு, பி மட்டும் சரி. அடுத்து பிழை திருத்தம். இந்த ஓர் அடிக்கடி கேட்குறாங்க. நம்ம ஓர்னு ஒரு இடத்துல போடுறோம் அப்படின்னா அது வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் போடணும். ஓர் அணில் அப்படின்னு போடலாம். ஒரு நகரம் அல்லது ஒரு கடல் அப்படின்னு அந்த உயிரெழுத்து இல்லாமல் வேறு வார்த்தை வரும், வேறு எழுத்து வரும் பார்த்தீங்களா? அந்த நகரத்தை பிரிச்சிங்கன்னா இந்து குட்டல் ஆ. அப்போ இது ஒரு உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு போடணும், உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் போடணும். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஓர் அணில் மரத்தில் ஏறியது. ஒரு அணில்னு போட்டோன்னா அது தவறு. ஏன்னா ஒருன்றது உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி தான் வரும். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர். ஆப்ஷன் சி. அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளினுடைய மகளாவார். இது சரி. அடுத்ததை பாருங்க. நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை அடிகள் ஆவார் அப்படின்னு. இது வந்து அந்த மாறி இருக்கக்கூடிய சொற்களை வந்து வரிசைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக தான் இப்படி தலைப்பு மாற்றிருக்காங்க. பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வை கொண்டிருந்தனர். இயற்கையை போற்றும் உணர்வை பழங்குடியினர் இருந்தனர் கொண்டு அப்படின்லாம் வராது. ஸோ இந்த அனைத்து கூற்றுகளும் தவறு. அடுத்து கலைச்சொல் அறிக. அதில் பாருங்கள், எஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. லிஃப்ட்னா மின் தூக்கி, லிஃப்ட்னா மின் தூக்கி, இமெயில்னா மின்னஞ்சல், இபுக்னா மின்னூல். அங்கே எஸ்கலேட்டர் அப்படின்னா மின் படிக்கட்டு. ஆப்ஷன் பி. இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. ஸோ தயவு செய்து ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து இத்து இந்த ஆகியவை இன எழுத்துக்கள் ஆகும். இவை நட்பெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சந்தம். இந்த இத்து இருக்கார்ல, அவர் இந்தோட தான் சேர்ந்து வருவார். பந்தம், சொந்தம். சரிங்களா? அடுத்தது இந்த இத்து இந்த 2 எழுத்தும் நாவினுடைய நுனி மேல்வாய்ப்பள்ளியினுடைய அடிப்பகுதியை தொழுவதால் பிறக்கிறது. அப்போ எழுத்துக்கள் பிறக்கும் இடம் கண்டிப்பாக படிக்கணும். ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு அறிய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலை, சீலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிலை அப்படிங்கிறது இறைவனினுடைய ஒரு திருவுருவத்தை குறிக்கக்கூடியது. சீலை அப்படின்னா திரைச்சீலை அல்லது துணி, அதை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் பி. திங்கள், திங்கள் அப்படின்றத நம்ம எதுக்கு சொல்வோம்? மார்கழி திங்கள் அப்படின்னு அர்த்தம். மார்கழி மாதம், மாதத்தை குறிக்கக்கூடியது திங்கள் அப்படின்னும்,
நிலவை குறிக்கக்கூடியதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? திங்கள்னு தான் சொல்லுவோம். ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்தது இப்போ இங்கே வந்து அறிவு சந்திரன்னு கொடுத்துருக்காங்க. மதின்னு கொடுத்தா அது அறிவையும் குறிக்கும் நிலவையும் குறிக்கும். ஆனால் இங்கே மதின்னு கொடுக்கல, திங்கள்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்தது பாருங்கள், சரியான இணையை தேர்க. முகநூல் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபேஸ்புக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே ஆப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறு. ஆப்னா செயலி. மின்னஞ்சல் அப்படின்னு என்ன அர்த்தம்? இமெயில் அப்படின்னு அர்த்தம். இங்கே சர்ச் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அது தேடுபொறின்னு தான் அர்த்தம். ஸோ அப்போ இது தவறு. செயலி அப்படின்னா ஆப். இங்கே டச் ஸ்க்ரீன்னு கொடுத்துருக்காங்க, டச் ஸ்க்ரீன்னா தொடுதிரை. அப்போ இதுவும் தவறு. புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். அப்போ 4வது கூற்று மட்டும்தான் என்னது அப்படின்னா சரி. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஊக்கம் அப்படின்றாங்க. ஊக்கம், அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் சோர்வு. சோர்வுக்கு இன்னொரு பெயர் என்ன? மடி. மடினா சோம்பல். அடுத்து சேர்த்தெழுதுக. பொங்கல் கூட்டல் அன்று. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்ற விதிப்படி இல்லும் ஆவும் சேரும்போது இழா இழா இழான்னு சொல்ல இழா அப்படின்னு வரும். பொங்கல் அன்று. படிப்பு கூட்டல் அறிவு, படிப்பறிவு எப்படி வந்துச்சு? உயிர் வரும்போது, அதாவது இங்கே இருக்கக்கூடிய உயிரெழுத்து வரும்போது இந்த பூவில் இருக்கக்கூடிய உகரமானது இந்த மெய்யெழுத்தான இப்போ விட்டுட்டு ஓடிடும். இதான் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும்ன்ற விதிப்படி புணர்ந்துருச்சு. அடுத்ததா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்ற விதிப்படி இப்பும் மாவும் சேர்ந்து பாவாக மாறியிருக்கும். படிப்பறிவு. அடுத்த கேள்வி, தற்பவம் அப்படின்ற சொல்லை வந்து கண்டறிக. லக்குமி. தற்பவம் அப்படின்னா லக்குமி. ஆப்ஷன் சி. இதுவும் ஸ்கூல் புக்ஸில் அப்படியே இருக்குது, 8th புக் அப்படின்னு நினைக்கிறேன். தற்சமம் தற்பவம். வடமொழி எழுத்துக்களை வந்துட்டு அப்படியே வந்து சொன்னோம் அப்படின்னா அது தற்சமம். அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொன்னோம் அப்படின்னா தற்பவம். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறி. ஏஜென்சி அப்படின்னு என்ன அர்த்தம்னா முகவாண்மை. தானியங்கினா ஆட்டோமேட்டிக், முகவர் அப்படின்னாலுமே ஏஜென்ட் தான். அஞ்சலகம்னா போஸ்ட் ஆஃபீஸ். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அறிக. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். மின்னணு வணிகம்னா காமர்ஸ். மின்னணு மயம் அப்படின்னா அதாவது எல்லாமே வந்து டிஜிட்டலைசேஷன் ஆகிறது. ஓகேங்களா? இப்போ இணையதள வணிகம் அப்படின்றது ஆன்லைன் ஷாப்பிங் அப்படிங்கிறதோட சரியான தமிழ் அர்த்தம். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது? நேர்விடை. இல்லை போகமாட்டேன் அப்படின்னு சொன்னால் மறுத்து கூறுவது மறைவிடை. சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை. இந்த கோயில் எந்த பக்கம் பாருக்கு? அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டி சொல்கிறது சுட்டு விடை. இந்த மூணுக்குமே வெளிப்படையாக ஆமா இல்லைன்ற பதில் சொல்கிறதுனால இது முனையும் வெளிப்படை விடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விடை வகைகள் 8, வினா வகைகள் 6. அப்போ கடைக்கு போவாயான்ற கேள்விக்கு போவேன்னு சொல்கிறது நேர்விடை. காஷ்மிக் ரேஸ் அப்படின்றது புற ஊதா கதிர்கள். அல்ட்ராவைரல் ரேஸ் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர்கள். சரிங்களா? அடுத்தது எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கமலா சிலப்பதிகாரம் கற்றால். நம்மகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம படித்தோன்னா அது அப்படியே படிக்கிறது. அதில் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் கூட பொருத்தி பார்க்கறது கிடையாது. கமலா சிலப்பதிகாரத்தை கற்றால் அப்படின்னு இருந்தாத்தே நான் செய்வினைன்னு போடுவேன் அப்படின்னு நம்ம நிறையா பேர் வந்து இருப்போம். சிலப்பதிகாரத்தை 2ஆம் வேற்றுமை உருபு எந்த இடத்துல வெளிப்படையாக வருதோ அந்த இடத்துல தான் என்ன வரும்? செய்வினை வரும். இது சிலப்பதிகாரம் கமலாவால் கற்பிக்கப்பட்டதுன்னு ஆள் வெளிப்படையாக வந்தால் தான் அது செய்யப்பாட்டு வினை, அது ஓகே. ஆனால் அந்த இடத்துல வெளிப்படையாக வந்தாலும் வராட்டியும் ஒரு எழுவாய், ஒரு செய்யப்படு பொருள், ஒரு பயனிலை 3 வந்திருக்கு. இது செய்வினை. அந்த எழுவாயால் செய்யப்பட்ட ஒரு வினையை தான் என்னது அப்படின்னா செய்வினை. ஆப்ஷன் சி. பிறவினை சொற்றொடரை கண்டுபிடி. உண்டு, உண்டுவி, பண்ணுவை, பண்ணவை அந்த மாதிரிலாம் வரக்கூடியது வந்துட்டு பிறரை செய்விக்கக்கூடிய வினை பிறவினை. ஆசிரியர் பாடம் படிப்பித்தார், பிறருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, படிப்பித்தார். அப்போ இது பிறவினை. படித்தார்னா தன்வினை. சரிங்களா? அடுத்தது சாலைகள் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளில் முதன்மையான விதி என்று இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. சாலை விதிகளில் முதன்மையானது எது? லெஃப்ட் சைடில் வண்டி போகணுன்றதான். திருநின்றவூர் எனும் ஊர் பெயரினுடைய மறுவூர். இந்த மறுவூ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்குது. திருநின்றவூர் அப்படின்றதுனுடைய மறுவூ திண்ணனூர். ஆப்ஷன் டி. அடுத்தது சரியான தொடரை அறிக்கை. ரெண்டுமே வினைச்சொல். எப்படி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது 2 வினைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு வினைச்சொல்கள். விரி அப்படிங்கிறது தான் இதனுடைய வேர்ச்சொல். ஆனால் அந்த வினைச்சொல்ல எப்படி மாறுதுன்னு பாருங்கள். விரிந்தது, விரித்தது. மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது, மயில் தோகையை விரித்தது. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிந்துள்ளது. கில்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? வணிக குழு. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. கன்சலேட் துணை தூதரகம். கன்சுலேட் அப்படின்றது துணை தூதரகம். டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி. இப்போ ஆப்ஷன் சி. 4, 3, 2, 1. அடுத்து சொற்சொடரை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்றது. அறக்கோட்டமாக சிறைக்கோட்டத்தை மன்னன் மாற்ற வேண்டினான் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது 3வது பாருங்க, மன்னன் அறக்கோட்டமாக மாற்ற சிறைக்கோட்டத்தை வேண்டினான். இப்போ இது எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. 2வது வாசிச்சு பாருங்க, சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். யார் வேண்டினாள்? மணிமேகலை சொல்வான். அப்போது ஆப்ஷன் பி தானது அப்படின்னா சரியான பதில். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐயோ, அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மையோ மறைக்கடலோ மழை முகிலோ அப்படின்னு சொல்லி ராமனினுடைய மேனி அழகை கம்பர் வர்ணிப்பார். அதை வச்சு என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுக்கு அகரவரிசை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லா எழுத்துக்களையும் எடுத்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா, வெய்யோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து வே, இவ்வு கூட்டல் ஏ. அடுத்து பொய்யோ போ, இப்பு கூட்டல் ஓ. அடுத்தது மையோ, இம்மு கூட்டல் ஐ. அடுத்ததா ஐயோ, இங்கே ஏற்கனவே ஐங்கிறது உயிரெழுத்து. நமக்கு தெரியும் கொடுத்துருக்கிறதுல எது உயிரெழுத்து இருந்ததுன்னா அதான் முதல்ல வரும். அப்போ ஐங்கிறது 1. அடுத்ததான் நமக்கு என்ன தெரியணும், கசட தவிர இக்கு இங்கு தெரியணும். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. அடுத்து எரள வளல அப்படியே எழுதுகிறோம். அப்போ இந்த இந்த கொடுத்துருக்கிற சீரீஸ் படி பார்த்தீங்கன்னா வா தான் கடைசியில் வருது. இப்போ இது லாஸ்ட், இது 4. அப்போ இது 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்புக்கு அப்புறமா தான் யார் வரா, இம்மு வரா. இங்கே தான் இப்பு இருக்குது. அப்போ 2, 3. ஐயோ பொய்யோ மையோ வெய்யோ. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் எல்லாமே அகரவரிசையில் தான், அதாவது எல்லா எழுத்துடைய முதல் எழுத்தையும் பாருங்கள் ஆதா இருக்குது. அப்போ அடுத்ததான் நம்ம எங்கே போகணும், 2வது எழுத்துக்கு போகணும். அதுக்கு நமக்கு என்ன தெரியணும், இக்கு இங்கு தெரியணும். இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வளல அப்படியே எழுதணும். ரகரம் நகரம், 2 சொல்லி நகரம், இங்கே வந்து 3 சொல்லின்னு வருது. ஓகே, இப்போ வந்து 2வது எழுத்தை பார்த்தீங்கன்னா இந்த சை எடுத்திங்கன்னா இச்சு கூட்டல் ஐ, அப்போ சகர எழுத்து. இந்த ரூ எடுத்திங்கன்னா இரு கூட்டல் ஊ. லாவ் எடுத்திங்கன்னா இல்லு கூட்டல் ஆ. வாவ் எடுத்திங்கன்னா இவ்வு கூட்டல் இ. இப்போ எது முதல்ல வருது, ஆ வருதா, சகர எழுத்து தான் முதல்ல வரும். அப்போ அசைத்தங்கிறது 1. அடுத்தது என்ன இருக்குது, இச்சுக்கு அடுத்து இஞ்சு, இச்சு, இட்டு, இன்னு. இங்கே இல்லு, இல்லுக்கு அப்புறம் இவ்வு, அதுக்கு முன்னாடி என்ன வருது, ஈ இருன்னு இருக்கா. அப்போது இது 2. அசைத்த, அரும்பு, அலரி, அவில். ஆப்ஷன் சி, சரி ஆப்ஷன் டி. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. களை, கிளை, குச்சி, கொழுந்தாடை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா முதல் எழுத்துக்களையும் பாருங்கள், அதுக்கு அகரவரிசையாக தான் இருக்கும். இப்போ கீழைங்கிறதுல இருக்கக்கூடிய கீயை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஈ. களையில் இருக்கக்கூடிய காவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஆ. குச்சியில் இருக்கக்கூடிய கூவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஊ. கொழுந்தாடையில் இருக்கக்கூடிய கோவை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஓ. இப்போ எது முதல்ல வருது, இக்கெல்லாமே 1 தான். அப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எழுத்தை பார்க்கும்போது ஆனா தான் 1, ஈனா 2, ஊனா 3, ஓ 4. அப்போ களை, அடுத்தது கிளை, குச்சி, கொழுந்தாடை. இப்போ ஆப்ஷன் பி தான். பவ்வம் அப்படின்றதனுடைய தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. பவ்வம் அப்படின்னா வாரணம், முன்னீர், பறவை, இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடியது தான். இந்த ஊழிங்கிறது கடலை குறிக்காது, நல்லா கவனிக்கணும். பறவை, வாரணம், முன்னீர், கடல், ஆழி, இது எல்லாமே என்னது, கடலை குறிக்கக்கூடியது. ஊழிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி. பெருஞ்சித்திரனாரோட பாடலில் கீழே கொடுத்துருப்பாங்க. அடுத்து தாவரத்தினுடைய இளம்பயிர் வகையை சுட்டாத ஒரு சொல் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாற்று, குருத்து, பிள்ளை, இது எல்லாமே அந்த இளம் பயிர். இது வந்து என்னது, அதாவது இளம் காய் அப்படின்னு சொல்லுவாங்க. பயிர் கிடையாது, இது இளம் காய், இளநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தானது அப்படின்னா பொருந்தாதது. அடுத்ததா நிலவகை அல்லாத சொல். தரிசு, சுவல், அவல். இது வந்துட்டு இந்த உவர் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய அகழி, அவல்னா பள்ளம், இது எல்லாமே நிலத்தை குறிக்கக்கூடியது. பரிசுங்கிறது நிலத்தை குறிக்காது. இப்போ ஆப்ஷன் பி தான் பொருந்தாதது. அடுத்து வலி, 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 வேறுபாடு அறியணும். இந்த வலினா உடம்பு வலிக்கும்ல, அந்த வலி, துன்பப்படுறது. இந்த வலினா காற்று. வலிமிகின் வலி இல்லை அப்படின்னு சொல்லி ஐயூர் முடவனார் சொல்லியிருப்பாரு. வலி அப்படின்னா அப்படி சொல்லுவாங்க, தை பிறந்தால் வலி பிறக்கும் சொல்லுவாங்கள்ல, நெறி. அப்போது ஆப்ஷன் ஏ துன்பம், காற்று, நெறி. சிவிலைசேஷன் அப்படின்றதனுடைய தமிழாக்கம் நாகரிகம். ஆப்ஷன் பி. அடுத்தது சப்மரைன் அப்படின்னு என்ன அர்த்தம், நீர்மூழ்கி கப்பல். சரிங்களா, சப்மரைனா நீர்மூழ்கி கப்பல். ஹார்பர்னா துறைமுகம். அடுத்து
இவ்வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பிழைகளை நீக்குக. என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது. கண்ணதாசனுடைய பாட்டு காலக்கணிதத்தில். என் மனம், இந்த மனம், இகழ்ந்தால், என் மனம் இகழ்ந்தால் அப்படின்னு வரணும், இறந்து விடாது. இங்கே பாருங்க, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது, இது கரெக்டு. இறந்து விடாது என் மனம் இகழ்ந்தாள், இங்கேயும் அந்த மாதிரி மாறி இருக்கு. அப்போ இது எல்லாமே தவறு. ஆப்ஷன் பி தான் சரி. சந்திப்பிழையற்ற தொடர். சந்திப்பிழை. கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். இரண்டாம் வேற்றுமை விரியான ஐ வெளிப்படையாக வரக்கூடிய இடங்களுக்கு அடுத்து வருமொழியோட முதல் எழுத்து வல்லினமாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கைவினை கலைஞர்கள், வருமொழியில் முதல் எழுத்து கசட தபரன்ற வல்லின எழுத்து, அதனால அந்த இடத்துல என்ன வந்திருக்கு, இக்கு வந்திருக்கு. கலைகளுள் ஒன்றை, அதே தான், ஐ வெளிப்படையாக வந்திருக்கு, வருமொழியோட முதல் எழுத்து வல்லின எழுத்து, அப்போ அதனால இங்கே இக்கு. இங்கே ஏன் அப்போ இக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, குசுடு துபுருவில் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே என்னது, அது குற்றியல் உகரம். அதாவது கசட தபர அப்படின்றது வல்லினம், அதில் ஒரு ஊவை சேர்த்திங்கன்னா இக்கு குட்டல் ஊ கூ அப்படிலாம் சேர்க்கும் போது அது குற்றியல் உகரம். அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தும் இதே எழுத்தாக இருந்துச்சுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இந்த ரூவும் இந்த இரும் ஒரே மெய்யெழுத்து. அப்போது அப்படி இருந்துச்சுன்னா வல்லின எழுத்தே தொடர்ந்து வரக்கூடிய குசுடு துபுரு அப்படின்னு சொல்லும் போது வன் தொடர் குற்றியல் உகரத்துக்கு பின்னாடி இங்கே வருமொழியோட முதல் எழுத்தும் அதே எழுத்து தான், கசட தபரன்ற வல்லின எழுத்து, அப்போ வல்லினம் மிகும். அப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினமிகும், இன்னொன்று வன்தொடர் குற்றியல் வரதுக்கு முன்னாடி வல்லினமிகும். அடுத்தது பாருங்கள், விளக்கு. ரெண்டு பொருள் சொல்லுவாங்க. விளக்கு அப்படின்னா நம்ம லைட்டையும் சொல்லுவோம், ஒரு பொருளை தெளிவாக சொல்லு அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இலக்கண பாடத்தை விளக்கி கூறு. அடுத்து விளக்கை அணைத்து விடு. மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கள், இலக்கண பாடத்தை விளக்கி கூறுங்கிறது சரி, இளமையில் கல்லுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. விளக்கை அணைத்து விடு அப்படின்னா சரி, ஆனால் கற்களால் ஆனது கோபுரம்ன்றது கிடையாது, ஸோ அந்த குற்று தவறு. நல்ல நூல்களை படி, இதுக்கும் சம்மந்தமே இல்லை, இப்போ ஆப்ஷன் டி தான் சரியானது. ஆறு, இந்த சொல்லுக்கு ரெண்டு பொருள் என்னது அப்படின்னா நதி, எண். ஆறுங்கிறது ஒரு நீரோடையை குறிக்கக்கூடியது, எண்ணுங்கிறதும் ஆறைத்தான் குறிக்கும். நம்பர் 6ங்கிற நம்பரை தான் எண். அடைப்பு குறிக்கில் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மணிமேகலை. 8 தொகை நூல்களில் ஒன்று மணிமேகலையா? மணிமேகலை எதில் வரும்? ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் என்னது மணிமேகலை, அப்போ இது தவறு. 10 பாட்டு நூல்களில் ஒன்று கிடையாது, ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் என்னது மணிமேகலை. 11 கீழ்கணக்கு நூல்களையும் ஒன்று கிடையாது. அப்போ கொஷின் இப்படியும் கேட்கலாம். இப்போ எனக்கெல்லாம் 8 தொகை 10 பாட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்துல அந்த 1 மார்க்கை இழக்க வேண்டியது இருக்கும். அடுத்து, பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க. மழை நன்கு பெய்தது, டேஷ் எங்களால் விளையாட முடியவில்லை, எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. ஏனென்றால்னு சொல்ல முடியாது, மேலும்னு சொல்ல முடியாது, ஏனெனில்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த 3 கூற்றுகளும் தவறு. அடுத்து, பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். டேஷ் என்பது, டேஷ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவைகளோடு முடிந்து விடுகிறது. அறிவை விட ரொம்ப முக்கியமானது கற்பனை திறன். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கினுடைய பாடத்தில் இதை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ அறிவியல் படிக்கும்போது நம்ம கற்பனை திறன் இருக்கணும். ஏனெனில் அறிவுங்கிறது நம்ம படித்ததோடு முடிஞ்சிடும், ஆனால் நம்ம கற்பனை பண்ணும்போது அதை அதோட திங்க் பண்ணி பார்ப்போம், நிறைய கேள்விகளை எழுப்புவோம். அடுத்து, சரியான வினாச்சொல்லை திறந்த. அறநிச்சாரம் அப்படின்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு தான் கேட்போம். யாவர்னு கேட்க மாட்டோம், எவர்னு கேட்க மாட்டோம். அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. அடுத்து, ஐம்பெருங்காப்பியங்கள் டேஷ் யாவை அப்படிங்கிறது ஒரு வினாச்சொல், இப்போ ஆப்ஷன் சி. அடுத்து, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக. சிங்கம் டேஷ் முழங்கும் அப்படிங்கிறது ஒரு சரியான சொல். அடுத்து, பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆடு டேஷ் வருகிறது, ஆட்டு மந்தை தான் என்ன செய்யுது அப்படின்னா வருது. பசுக்கள் கூட்டத்தை ஆணிரைன்னு சொல்லுவோம். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குது. புலியினுடைய இளமை பெயர் என்னது? புலிப்பரல். சிங்க குருளை, மான் கன்று, அதெல்லாம் சொல்லுவோம். கீழ்கண்டவற்றுள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வருவியா வந்ததா, இது தவறு. வந்தியா வந்தாயா அப்படிங்கிறதா என்னது சரியான பதில், அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. வாயில் எனும் சொல்லை பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? வாசல்னு சொல்கிறோம், வாயில் அப்படின்னு சொல்லுவோம். இல்லத்தினுடைய முன்பகுதியை இல் வாய் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம வாயில்னு சொல்கிறோம், அதுவே இலக்கண போலி தான். ஆனால் அதை நம்ம எப்படி மாற்றிட்டோம்? வாசலில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆப்ஷன் டி தான் அதனுடைய பேச்சு வழக்கு சொல். அடுத்து, பத்தியை படித்து அந்த சரியான விடை தேர்ந்தெடுக்க. முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டுக்கு சென்றான். அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பதான் அவனது வழக்கம். வீட்டுக்கு பின்புறம் உள்ள தோட்டத்திலிருந்து காய்கறிகளை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கலை கொண்டாடுவான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முகிலன் யார் வீட்டுக்கு போனான்? அவங்க தாத்தா வீட்டுக்கு போனான். தாத்தா வீட்டில் இருக்கக்கூடிய காளையோட பேர் என்ன? செவலை. எந்த விழாவை கொண்டாடுறதுக்கு போனான்? பொங்கல். இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ்.
முகிலன் தோட்டத்திலிருந்து எதை பறிச்சுட்டு வந்தான்? காய்கறிகள். செவலைங்கிறது காளையை குறிக்கக்கூடியது. அடுத்தது சொல்லும் பொருளும். இது பேராகிராஃப் கொஸ்டின் கிடையாது, இது வேற கொஸ்டின். குருளை அப்படிங்கிறது சிங்கத்தினுடைய இளம் குட்டியை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? குருளைன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டாவதுக்கு 1. கல் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? கல் அப்படின்னா மலை. சரிங்களா? மல்லல் அப்படின்னா வளம், செருனா வயல். அப்போது 2 1 4 3 ஆப்ஷன் சி. அடுத்து மட்டு அப்படின்னா நம்ம கணக்கத்துலாம் படிச்சிருப்போம். மட்டுனா ஒரு அளவு அப்படின்னு அர்த்தம். இந்த மட்டுக்கும் அப்படின்றவாங்க அளவு. வையம் உலகம், பார்னாலும் உலகம், தரணினால் என்னது? உலகம். மேதினினால் என்ன அர்த்தம்? உலகம். இப்போது வையம்னால என்ன அர்த்தம்? உலகம். இதெல்லாம் பொருந்தா சொல்லை கண்டறியில் வேற சொல்ல கொடுத்து மாற்றி கேட்கலாம். தயவு செய்து இதை படிச்சுக்கோங்க. பேணினா பாதுகாத்து, நித்தம் நித்தம் நாள்தோறும். அப்போ 3 4 2 1 ஆப்ஷன் பி. அடுத்ததா சொல் பொருள் வேறுபடுத்துக, சரி பொறுத்துக. கருணை அப்படின்னா இரக்கம், மாறினா மழை, பூதளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூதளம் உலகம். இப்போதான் நம்ம பார்த்தோம், பார்னாலும் உலகம், மேதினினாலும் உலகம், வையம்னாலும் உலகம்னு. பூதளம் அப்படின்னாலும் உலகம். கும்பினா வயிறு. அடுத்ததா இதுக்கு 4 1 2 3 ஆப்ஷன் சி. பின் வருவனவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடுக. புல் அப்படின்றது புற்கள். சொல்னா சொற்கள்னு தான் வரணும், உங்கள் சொல்கள்னு இருக்கு, அப்போ இது தவறு. சொற்கள் அப்படின்னு வரணும். அடுத்ததா பூக்கள். மாதம் மாதங்கள்னு வரணும், மாதக்கள்னு இருக்கு. அப்போ இதில் எது சரியானது? ஆவும் ஈனா சரி. அடுத்து காரண பெயருக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மரம், மண், காற்று. இதெல்லாமே எந்த காரணமுமே இல்லாமல் முன்னோர்கள் சொன்ன அதே பெயர், அதனால் அது இடுகுறி பெயர். நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்கிறதுனால அது 4 கால்களை கொண்டது நாற்காலி அப்படின்னு சொல்கிறது காரண பெயர். அப்போ ஆப்ஷன் சி தான் சரி. ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுகள். ஆப்ஷன் ஏ. அடுத்தது கலை சொல்லறிக. மீடியா அப்படின்னா ஊடகம். ஆப்ஷன் ஏ. அடுத்து வலுவு சொல்லற்ற தொடர் எது? ஊசியில் நூலை கோத்தான். நூலை கோத்தான் தான் சொல்லணும், கோர்த்தான்னு சொல்லக்கூடாது. இது வலுவு சொல் அற்ற தொடர். கோர்த்தான்றதெல்லாம் தப்பு தான். அடுத்தது வலுவற்ற தொடர் எது? அதை செய்தது நான் அப்படின்றது ஒரு ஒருமை. அல்ல என்பது ஒருமைக்கும், அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. அன்று அப்படின்னா ஒருமை, அல்ல அப்படின்னா பன்மை. ஆனால் அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்னு தான் சொல்லணும். என்னை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன், சரிங்களா? அது எனது பொருள் அன்று அப்படின்னு சொல்லணும். நான் என்ன, அதாவது தன்மை இடத்துலேருந்து பேசாமல் அது எனது அப்படின்னு சொல்லி அந்த பேசும்போது என்ன வரும் அப்படின்னா அன்றுன்னு வரணும். அது எங்களுடையது அல்ல அப்படின்னு வரணும். அப்போ அன்று என்பது ஒருமைக்கும், அல்ல என்பது பன்மைக்கும் உரியது. இந்த இடத்துல அதை செய்தது நான் அப்படின்னு தன்மையை குறித்து வர்றதுனால நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பொருந்தாயினையை கண்டறிக. கரீனா குதிரை. பரி அப்படின்னா பரீனா குதிரையா, கரீனா குதிரையா? பரீனா குதிரை, கரீனா என்னது? யானை. அப்போ இது தவறு. அறுவர்னா தமிழரை குறிக்கக்கூடியது, தவறு. சரிங்களா? அடுத்ததா பிள்ளம்னா மலைக்குகை. மரளி வீரர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அப்போ மற்ற 3ம் தவறு, சி மட்டும் சரி. பொருந்தா சொல்லை காண்க. மற்று, ஐ, மா அப்படின்றது உரிச்சொற்றொடர். அவனை, அவனும் அந்த மாதிரிலாம் வரக்கூடியது இடைச்சொல். சரிங்களா? இந்த மான்றது உரிச்சொல். பாட்டு கூட்டல் இருக்கும்ன்றதை சேர்த்து எழுதும் போது கிடைப்பது இங்கே பார்த்தீங்கன்னா உயிர் வரின் இந்த 2 பிரிச்சிங்கன்னா இட்டு கூட்டல் ஊ. உக்குரல் அப்படின்றது மெய்யெழுத்தான இட்டை விட்டுட்டு ஓடிடும். இந்த இட்டும் ஈயும் சேரும்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல பாட்டு இருக்கும்னு மாறும். குடந்தை அப்படின்றது கும்பகோணத்தினுடைய மருவு. அடுத்து தவறான ஊர் பெயரினுடைய மருவு. உதகமண்டலம் உதகை. புதுச்சேரி புதுவைன்னு வரணும், இங்கே புதுகைன்னு இருக்குது. சரிங்களா? புதுக்கோட்டையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? புதுகைன்னு சொல்லுவோம். மன்னார்குடி மண்ணை. திருநெல்வேலி நெல்லை. அடுத்தது சரியான ஊர் பெயரினுடைய மறு. அப்போ மற்றதெல்லாம் தப்புன்னு அர்த்தம். இங்கே 1 மட்டும்தான் தவறு, மற்றதெல்லாம் சரின்னு அர்த்தம். புதுக்கோட்டை புதுகை. புதுச்சேரி புதுவை. இங்கே பார்த்தீங்கன்னா புதுவை அப்படின்றது எதுக்கு வரணும்? புதுச்சேரிக்கு வரணும். ஆனால் புதுக்கோட்டைக்கு கொடுத்துருக்காங்க, தவறு. புதுகைனா தான் புதுக்கோட்டை, அப்போ இதுவும் தவறு. நாகைப்பட்டினம் நாகை சரி. மயிலம் அப்படின்றது திருமயிலையே சொல்லுவாங்க, இங்கே மயிலாடுதுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஆப்ஷனும் தவறு, சி மட்டும் சரி. கான்வர்சேஷன் அப்படின்றது உரையாடல், 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடியது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஃபிலாசபர் அப்படின்னா மெய்யியலாளர், தத்துவத்தை படிக்கக்கூடியவர். அப்போ ஆப்ஷன் பி. நிலவும் வானும் போல அப்படின்றது 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கும். நிலா வான் இருந்தால் தான் நிலா இருக்கும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி. எவ்வாக்கியம் என கண்டறிக. பாட்டு கபிலனால் பாடப்பட்டது. 3ஆம் வேற்றுமை உருவான ஆள் வந்து
பட்டது அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா செய்யப்பாட்டு வினை வாக்கியம். கபிலன் பாட்டு பாடினான் அப்படின்னு கொடுத்தா அது செய்வினை வாக்கியம். பாட்டு கபிலனால் பாடப்பட்டது அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த செய்யப்பட்ட வினையை வந்து மையப்படுத்துறது. அந்த பாட்டு அப்படின்றது கபிலனால் பாடப்பட்டது, அவன் பாடியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அது செய்யப்பாட்டு வினை. அடுத்தது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. மாணவன் மனம் திருந்தினான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணவன் மனம் திருந்தினான். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு மெய்யெழுத்தில் மாறுது பாருங்க. திருத்தினான் திருந்தினான். திருத்தினான்னு சொன்னால் அது பிறவினை, இன்னொருத்தனை திருத்துறான். தானே திருந்தினான்னா அது தன்வினை. இங்கே கேட்டிருக்கிறது தன்வினை. ஒரு நிமிஷம் குழப்பம் ஏற்படும், ஸோ தயவு செய்து ஒரு மார்க் இழந்துடாதீங்க. அடுத்து ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, போல, தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த விடைக்கேற்ற வினானதுன்னா ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார். பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் சி. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பெருஞ்சித்திரனார் பாவலரேரி என அழைக்கப்படுகிறார். பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் டி. அடுத்து சொற்சொல்லை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மணிமேகலை மணிப்பல்லவ தீவுக்கு சென்றாள். அடுத்த ஆப்ஷன் பாருங்க, மணிப்பல்லவ தீவுக்கு மணிமேகலை சென்றாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே தவறு. அதே தான் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. முளையிலே விளையும் தெரியும் பயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். முளைக்கும் போதே அந்த பயிர் நல்லா வருமா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாமா? அதான் இளம் வயதிலேயே நம்மளை ஒழுக்கமாகவும் படிப்புக்கு உகந்தவர்களாகவும் மாற்றிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை, கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். ஆப்ஷன் பி. வா என்ற வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் வந்தவர். சரிங்களா? வந்தார் அப்படின்னா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து அலை என்ற வேர்ச்சொல்லினுடைய தொழில் பெயர் அல்தல் அம்மை கையில் முடியணும் அப்படின்னா தான் அது தொழில் பெயர் அழைத்தல். சரிங்களா? அடுத்தது வேர்ச்சொல்லை வினை எச்சமாக மாற்று. வினை எச்சம்னா இகரத்திலையும் உகரத்திலையும் முடியணும். பெரு பெற்று, பெற்ற அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பெயரெச்சம். ஏன்னா இதுக்கு அடுத்து இது ஆள முடிஞ்சிருக்கு, இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சொல் வந்து பெயர் சொல்லாக தான் இருக்கும். பெற்ற குழந்தை. இங்கே பார்த்தீங்கன்னா பெற்று உகரத்தில் முடிஞ்சிருக்கு, அப்போ வினை எச்சம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு சொல் ஒரு வினை சொல்லாக தான் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெற்று வந்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து வருக அப்படின்ற வேர்ச்சொல்லை, அதனுடைய வேர்ச்சொல் என்னது? வருக அப்படின்றது க இயரில் முடிஞ்சிருச்சுன்னா வியங்கோல் வினை முற்று விகுதி. இதோட வேர்ச்சொல் என்னது? வா. இது இதுக்கு மேலே மீண்டும் பிரிக்க முடியாது. பகுதிங்கிறது ஒரு கட்டளை சொல். அடுத்து ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. ஒளி ஒளி ஒளி. ஒளினா இங்கே இந்த ஒளினா வெளிச்சம். ஒளி அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்க ஒளிஞ்சு போ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒளினா சத்தம் அப்படின்னு அர்த்தம். களி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சீட், அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்து அந்த கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குறிக்கக்கூடியது களி. அடுத்தது நேர்விடை. நேராக கேட்குற கேள்விக்கு ஆமாலான்னு பதில் சொல்கிறது. ஆடுறையா? ஆமாம் ஆடுவேன். உற்றது உரைத்தல். எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லணும். கால் வலிக்கும் அப்படின்னா இனிமே நடக்க போகிறது சொல்கிறது. அப்போ இனிமே நடக்க போகிறது சொன்னால் உருவது குரல். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்து பாருங்கள், ஏவல் விடை. இந்த வேலை நீ செய்றியாப்பா, நீயே போய் பண்ணு அப்படின்னு சொல்லி திருப்பி ஏவுறதுக்கு பேர் ஏவல் விடை. அப்போ இது சரி. சுட்டு விடை. அந்த வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் நான் அங்கே இருக்குன்னு சொன்னால் அது சுட்டு விடை. அந்த சுட்டு சொல் அந்த இடத்துல வரணும். ஆனால் இங்கே தலை வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தவறு. அப்போ 2ம் 4ம் தவறு, 1 3ம் சரி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துக்க. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர். சோஷியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி. ஆண்டர்பிரனர் அப்படின்னா தொழில் முனைவோர். ஃபாரினர்னா வெளிநாட்டவர். அப்போ 3 1 4 2 ஆப்ஷன் சி. இதோட 100 வினாக்கள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். திரும்பி நாளைக்கு அடுத்த கொஷின் பேப்பரில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.